அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். அழகுமதி ரொம்ப சந்தோஷமா அவங்க தங்கராஜோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. சுரேஷும் தங்கராஜும் பேசிட்டு இருக்கும்போது, என்ன சுரேஷு, என் பேச்சை கேட்டு அழகுமதியை உடனே வீட்டுக்கு கூப்பிட்டுவான்னு சொன்னா நீ உன் வேலையை பார்த்துட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாமா, அழகுமதி கிட்ட என்ன பேசுறது, அழகுமதி கிட்ட நான் பேசணும்னு நினைச்சாலும் அழகுமதி என் பேச்சை கேட்க மாட்டா மாமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அழகுமதி ரேவதியோட வீட்டுக்கு வராங்க. இங்கே உடனே சுரேஷ் சொல்கிறாங்க, தங்கராஜ் மாமா, அப்பா வந்து ஃபோன் பண்ணாங்க, நானும் அழகுமதியும் வீட்டுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சுரேஷு, உடனே உங்கள் வீட்டுக்கு கிளம்பணுமா, இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கலாம்ல, அழகுமதி உன் பேச்சை கேட்கணும்ல சுரேஷு அப்படின்னு சொல்லும்போது, என் பேச்சை அழகுமதி கேட்கவும் வேண்டாம், நானும் இனி உங்கள் பேச்சை கேட்க போகிறதில்ல, நான் கிளம்புறேன் மாமா அப்படின்னு சொல்லும்போது உடனே ரேவதி சொல்கிறாங்க, அதான் சுரேஷ் இவ்வளோ சொல்கிறான்ல, அழகுமதியும் சுரேஷும் எங்கள் வீட்டுக்கே போகட்டுமே, அது மட்டும் இல்லாமல் எத்தனை நாள் தான் சுரேஷும் அழகுமதியும் இங்கேயே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரேவதி, நீ தான் சுரேஷுக்கு சப்போர்ட் பண்ணணும், சுரேஷ் கொஞ்ச நாள் எங்கள் வீட்டிலே இருக்கட்டும்னு நீ உங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசுவேன்னு நினச்சா நீயே அவங்கள சீக்கிரமாக உங்கள் வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தங்கராஜ். ஆமாங்க, அவங்க எங்கள் வீட்டுக்கே கிளம்பட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி. உடனே அழகுமதி, நான் உடனே என் பையெல்லாம் எடுத்துகிட்டு வரேன், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அழகுமதி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத ரேவதி கவனிக்கிறாங்க. ரேவதி சொல்கிறாங்க, என்ன அழகுமதி ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, இத்தனை நாள் நான் வந்து என் காலேஜில் ரொம்ப பொறுப்பாக வேலை பார்த்துட்டு இருந்தேன், இனி என்னுடைய வேலை எனக்கு நிரந்தரமாக கிடைக்க போகுது, எப்பயுமே இந்த வேலையை நான் செய்ய போகிறேன், அந்த சந்தோஷத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, பார்த்தீங்களா, நீங்கள் உங்கள் வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கு, இதே மாதிரி நீங்களும் சுரேஷும் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கணும் அப்படின்னு ரேவதி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் தங்கராஜ் யோசிக்கிறாரு, நாளைக்கு அழகுமதிக்கு உண்மை என்னன்னு புரிய போகுது, நாளைக்கு எப்படியும் அழகுமதி காலேஜுக்கு கிளம்பி போவாங்க, ஆனால் அழகுமதி இனி இங்கே வேலை பார்க்க வேண்டான்னு அந்த சார் சொன்னதை கேட்டு அழகுமதி என்ன செய்யணும்னு தெரியாமல் யோசிக்க போகிறாங்க. இன்னைக்கு அழகுமதி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, தன்னுடைய வேலையில் தனக்கு ரொம்ப நல்ல பேர் கிடச்சிருக்குன்னு அழகுமதி யோசிக்கிறாங்க. நாளைக்கு தானே உண்மை என்னன்னு புரிய போகுது, இனி அழகுமதி வேலைக்கு போக போகிறதும் கிடையாது, அதே மாதிரி அழகுமதி வேற வழி இல்லாமல் வீட்டில் இருக்க வேலையை செய்ய தான் போகிறாங்க. இங்கே ராஜலக்ஷ்மி வீட்டில் இருக்க எல்லார் பேச்சையும் அழகுமதி கேட்க தான் போகிறாங்க. சுரேஷு இனி தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்க போகிறான் அப்படின்னு தங்கராஜ் வந்து யோசிக்கிறாங்க. அழகுமதியும் சுரேஷும் ராஜலக்ஷ்மி வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அங்கே ராகவன், சுரேஷ் வந்த உடனே ராஜலக்ஷ்மி, சுரேஷ் வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷு எப்படி இருக்க சுரேஷு, நீயாவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல, நீ எதுக்கு தங்கராஜ் மாப்பிள்ளை வீட்லேயே தங்கியிருந்த, அழகுமதி வேணும்னா அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இப்போதாம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம், நீங்கள் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறீங்க, நான் சந்தோஷமாக தாம்மா இருக்கேன்னு சொல்லும்போது, ஆமாம் இது என்ன சுரேஷு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரியா, என்னாச்சு சுரேஷு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது இங்கே அழகுமதி சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது, அழகுமதி கிட்ட பேசலாமா வேண்டாமான்னு இங்கே ராஜலக்ஷ்மி யோசிக்கிறாங்க. அப்படியே அழகுமதி கிட்ட பேசினாலும் தேவையில்லாமல் பிரச்சனை செய்வா, நம்ம எதுக்கு அழகுமதி கிட்ட பேசணும்னு யோசிக்கும்போது, அத்தை நீங்களும் ராகவன் மாமாவும் என்னை புரிஞ்சுக்காம இருக்கீங்க, அதான் உங்ககிட்ட நான் பேசினாலும் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க, என்னால் உங்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் வராது, சுரேஷ்கிட்ட பேசி புரிய வைக்கணுன்றதுக்காக தான் சுரேஷோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனேன், ஆனால் நீங்கள் எல்லாரும் அங்கே வருவீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை, என்னால் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் நினைக்கவே இல்லை, அதனால் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல இந்த மன்னிப்பை கேட்டிருந்தா எதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுது, நீ பேசின பேச்சுக்கு அப்போவே ராஜலக்ஷ்மி கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் எப்போவோ சரியாக இருக்கும், நாங்களும் தேவையில்லாமல் சுரேஷுக்காக வந்து பதில் பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்காது, செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்போ வந்து மன்னிப்பு கேட்டால் நாங்கள் உடனே மனசு மாறிடுவோமா, நீ எங்ககிட்ட பேச வேண்டாம், இருக்கிற வேலையை பாரு அதுவே போதும், இனி சுரேஷையாவது நல்லா பார்த்துப்பியா, சுரேஷ் பேச்சையாவது கேட்பியா அப்படின்னு சொல்கிறாரு ராகவன். உடனே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, ஆமாங்க, அழகுமதி நம்ம வீட்டுக்கு வரதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கா, இனிதானே தெரியும் அழகுமதி என்னென்ன பிரச்சனை செய்ய போகிறான்னு, வீட்டில் இருக்க எந்த வேலையும் செய்ய தெரியாது, ஆனால் பிரச்சனை செய்ய மட்டும் இந்த அழகுமதிக்கு ரொம்ப நல்லா தெரியுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி. அதான் அழகுமதி சொல்கிறாளம்மா, எந்த பிரச்சனையும் வராது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தீங்களா, இப்படிலாம் பேசினாதான் சுரேஷ் தனக்கு சப்போர்ட் பண்ணுவான்றதுக்காக வந்த உடனே அழகுமதி நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி பேசுகிறா, அழகுமதியை நம்பவே கூடாதுங்க, அழகுமதியால் எப்போ என்ன பிரச்சனை வரும்னு யோசிக்கவே முடியல, எப்படியோ சுரேஷ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்னு சந்தோஷமாக இருந்தாலும் அழகுமதியும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காளே,
அழகுமதியால் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலங்க அப்படின்னு ராஜலக்ஷ்மி ராகவன் கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் மலர் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியோ நாம் நினச்ச மாதிரியே சுரேஷ் மலரை கூப்பிட்டு வந்துட்டான். இனி இவங்களுக்கு இடையில எந்த பிரச்சனையும் வராமல் நாம தான் பார்த்துக்கணும். சுரேஷோட வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு மலர் யோசிக்கிறாங்க. இங்கே பாக்யராஜ் வீட்டுக்கு வரும்போது மலர் தன்னுடைய ரூமில் இருக்கிற வேலையை செஞ்சிட்ருக்காங்க. பாக்யராஜ் வந்த உடனே, என்ன மலர், வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சிட்டியான்னு கேட்கும்போது, ஆமாங்க, அதான் நீங்கள் வந்துட்டீங்கள, உங்களுக்கு உடனே காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. இல்லை மலர், எனக்கு காஃபியெல்லாம் வேண்டாம், கொஞ்ச நேரம் நான் உங்ககிட்ட பேசணும் மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, என்ன பேசணும் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், உங்கள் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க, உங்கள் அம்மா கிட்ட பேசுனியா அப்படின்னு கேட்குறாரு பாக்யராஜ். ஆமாங்க, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், என் தம்பிக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வேறு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, உடனே மலர் அவங்க அம்மா கிட்ட பேசின உண்மையே சொல்கிறாங்க. ஆனால் ராஜலக்ஷ்மி அத்தையும் ராகவன் மாமாவும் உங்கள் அம்மா கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தேன்னு கேட்டாங்க. இதே மாதிரி நானும் உண்மையை சொன்னேன். உடனே உன் தம்பி என்ன பெரிய வேலை பார்க்குறானா, இப்போவே அவனுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறீங்க, நல்ல வேலை. நீங்கள் எங்ககிட்ட வந்து சம்மந்தம் பேசாமல் இருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உன்னுடைய தம்பிக்கு நீ கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சால் எனக்கு சந்தோஷந்தான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கேனா, எனக்கு வசதியான வாழ்க்கை கிடச்சிருக்கான், ஆனால் என் தம்பிக்கு அப்படிலாம் எந்த ஒரு வசதியான வாழ்க்கையும் அமையாதான் அப்படின்லாம் பேசுனாங்க. எவ்வளோ மனசு வேதனையாக இருந்தது தெரியுமா? ஆனால் ராஜலக்ஷ்மி அத்தை மட்டும் இல்லை, ராகவன் மாமாவும் இப்படி தான் பேசுகிறாங்க. எங்கள் வீட்டில் இருக்க யாரையுமே உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிடிக்காது. என் தம்பிக்கு கல்யாண ஏற்பாடு செய்கிறாங்கன்னு சொன்ன உடனே சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் எப்படிலாம் பேசுகிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க மலர். மலர், உண்மையாகவே அம்மா இப்படிலாம் பேசுகிறாங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் பாக்யராஜ், உங்களை நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பொறுப்பாக பார்த்துக்கிறேன், ஆனால் என்னை புரிஞ்சுக்காமல் இப்படிலாம் பேசினா எப்படி அமைதியாக இருக்க முடியும்? இருந்தாலும் அவங்க பேசுகிறத கேட்டுட்டு நான் ரொம்ப பொறுமையாக அமைதியாக இருந்தேன். எப்படியாவது என் தம்பிக்கு கல்யாண ஏற்பாடு செய்கிறாங்கன்னா நிறைய பணம் தேவைப்படும், அந்த பணத்தெல்லாம் நான் தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். நீங்கள் என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது, வாங்குகிற சம்பள பணத்தை அப்படியே உங்கள் அப்பா கிட்ட கொடுத்துறாதீங்க. இனி என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்துக்கணும். என் தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எங்கள் அம்மா என் தம்பியவும் எதிர்பார்க்க முடியாது, என் தம்பி இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கவும் முடியாது. அதனால் நீங்கள் எப்பயும் போல் எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பணத்தை உங்கள் அப்பா கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியுது மலர், இருந்தாலும் அப்பாவும் அம்மாவும் என்கிட்ட தானே கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லும்போது, ஆமாங்க, நீங்களாவது என்னை பற்றி கொஞ்சம் யோசிங்க. இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் என்னை ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க. ஏன் தெரியுமா? நான் வேலைக்கு போகலை, சம்பாதிக்கல, உங்கள் எல்லாரையும் எதிர்பார்த்துட்ருக்கேன், ஆனாலும் உங்களுக்காக இவ்வளோ வேலை செஞ்சு கொடுக்குறேன்னு கொஞ்சமாவது யோசித்து பேசுகிறாங்களா உங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மலர், கொஞ்சம் பொறுமையாக பேசு, எங்கள் அம்மா கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். இப்போ என்ன, உன்னுடைய தம்பி கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கணும், எனக்கு எல்லாம் புரியுது, கண்டிப்பாக உனக்காக தர வேண்டிய பணத்தை நான் கொடுப்பேன், போதுமா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் பாக்யராஜ் கொஞ்சமாவது சந்தோஷமாக இருக்குது. உங்கள் அம்மா பேசுனதெல்லாம் கேட்டு என்ன செய்யன்னு யோசித்தேன், ஆனால் ரொம்பவே மனசு வேதனையாக இருந்தது. இந்த வீட்டில் நானும் உங்கள் பேச்செல்லாம் கேட்குறேன், உங்களுக்காக எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறேன், ஆனால் எனக்குன்னு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன செய்கிறது, உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் நான் தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு மலர் பேசும்போது பாக்யராஜ் பதில் பேசாமல் அமைதியாக இருக்காரு. அழகுமதி சீக்கிரமாக கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் செய்யணும், இனி என்னால் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் மலர் வந்த உடனே மலர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க அழகுமதி. மலரக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமாம், நீ காலேஜ் கிளம்பணும்ல, அப்புறம் எது கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் செய்கிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, இனி நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், உதவி செய்வேன், எனக்கு இந்த வேலையெல்லாம் தெரியலனாலும் எப்படி செய்யணும்னு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறேன்னு தானே ராஜலக்ஷ்மி அத்தை சொல்கிறாங்க, இனி பொறுப்பாக அவங்க பேச்சை கேட்கணும்ல, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நான் இந்த வேலையை பார்த்துக்கிறேன், நீ என்கிட்ட வந்து அப்பப்போ பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மலரக்கா இப்படி பேசுகிறீங்க, இந்த வீட்டில் என்கிட்ட எனக்காக பேசுகிறது நீங்கள் மட்டும்தான், எனக்கு சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் மட்டும்தான். நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், அன்னைக்கு இருந்த கோவத்தில் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது, இதில் நான் உன்னை மன்னிக்க என்ன இருக்குது, நீ சரியாக தான் பேசியிருக்க, இந்த வீட்டில் எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கல, நீ இப்போ தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க, இதை புரிஞ்சுக்கிட்டு பேசியிருக்க, அவ்வளவுதானே. அது மட்டும் இல்லாமல் நீ பேசுனது எல்லாமே சரிதான், ஆனால் உன்னை மாதிரி என்னால் எல்லாரும் எதிர்த்து பேசவும் முடியாது, என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு பிரச்சனை செய்யவும் முடியாது. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், என்னை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறேன். அதனால் நீ என்னை புரிஞ்சுக்கலனா பரவாயில்ல, நீ பேசுனது எல்லாமே சரிதான், பரவாயில்ல, நீ கிளம்பு, நீ போய் உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க.
உடனே அங்கே வந்த ராஜலக்ஷ்மி, பரவாயில்ல மலரு, இப்பயாவது நீ சரியாக பேசியிருக்க. நீயும் சந்தோஷமாக அழகுமதி கிட்ட பேச ஆரம்பிச்சிருவ. அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நினச்சேன். ஆனால் அழகுமதி நீ என்கிட்ட பேச வேண்டான்னு சொன்னல, இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. என்ன அழகுமதி? மலரு மூத்த மருமக. அழகுமதி, நீ எங்கள் பேச்சை கேட்குற மாதிரியே மலர் பேச்சை கேட்கணும், புரியுதா? எங்களுக்காக நீ சமைச்சு கொடுக்க வேண்டாம், அந்த வேலையை மலர் பார்த்துப்பா. நீ இந்த வீட்டில் எங்ககிட்ட பேசவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, மலர் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, தண்ணி இங்கே தானே இருக்குது, நீங்களே வந்து எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. மலர், என்ன மலர், நான் சொல்கிற வேலையை செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது உடனே அழகுமதி தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்படிலாம் நான் சொல்கிற வேலையை செஞ்சால் உன்னை மருமகளாக ஏற்றுப்பேனா? நீ செஞ்ச வேலையை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தண்ணியை வாங்காமல் ராஜலக்ஷ்மி அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே மலர் சொல்கிறாங்க, பாத்தியா அழகுமதி, நான் உன்கிட்ட பேசுகிறது கூட ராஜலக்ஷ்மி அத்தைக்கு பிடிக்கல. அதனால் நீ உன்னுடைய வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், அவ்வளவுதான். நம்மளால் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு மலர் பேசும்போது அழகுமதி என்ன பேசன்னு தெரியாமல் உடனே அங்கேருந்து கிளம்பி வராங்க. மலரக்கா என்னை புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சேன், மலரக்காவாவது எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவாங்கன்னு நினச்சேன். நான் தேவையில்லாமல் பேசினதால இப்போ மலரக்கா என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராஜலக்ஷ்மி அத்தை. நம்ம வேலைக்கு கிளம்பலாம். மறுபடியும் ஏதாவது பேசுனா அப்புறம் ராஜலக்ஷ்மி அத்தை என்றைக்குமே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு காலேஜுக்கு கிளம்புறாங்க அழகுமதி. அழகுமதி ரொம்ப சந்தோஷமாக காலேஜுக்கு கிளம்பி வராங்க. அழகுமதி வந்த உடனே அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாரும் அழகுமதி கிட்ட சொல்கிறாங்க, அழகுமதி என்னாச்சு, நீங்கள் இனி இங்கே வேலை பார்க்க மாட்டிங்களா, இங்கே காலேஜுக்கு வர மாட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே, எப்பயும் போல் நான் காலேஜுக்கு வருவேன், ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் எங்ககிட்ட வந்து சொன்னாங்க, இனி அழகுமதி இங்கே வேலை பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலை நிரந்தரமாக கிடைக்கும்னு நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இங்கே வேலை பார்க்க மாட்டீங்கன்னு நினச்சி தான் உங்ககிட்ட வந்து கேட்டேன்னு சொல்லும்போது, யார் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் ஆஃபீஸில் போய் பேசி பாருங்களேன், உங்களுக்கே உண்மை என்னன்னு தெரியும்னு சொல்லும்போது உடனே அந்த சாரை பார்க்கறதுக்காக அழகுமதி ரொம்பவே பதட்டமாக வராங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. நேற்று தான் இந்த வேலை எனக்கு நிரந்தரமாக கிடைக்க போகுதுன்னு நினச்சேன், ஆனால் இன்னைக்கு அழகுமதி இங்கே வேலை பார்க்க மாட்டீங்களான்னு எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த சார்கிட்ட பேசுறதுக்காக அழகுமதி வராங்க. ஆஃபீஸ்க்கு வந்த அழகுமதி, சார் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லும்போது அழகுமதி, எனக்கு நிறைய வேலை இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லும்போது, இல்லை சார் உடனே பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அழகுமதி. உடனே அழகுமதி அந்த சார்கிட்ட வந்து பேசுகிறாங்க. சார், நான் எப்பயுமே இங்கே வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நான் பொறுப்பாக என் வேலையை பார்க்குறேன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அழகுமதி, இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாரும் இனி நீங்கள் இங்கே வந்து வேலை பார்க்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்களே, அதனால் என்னாச்சு சார், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அழகுமதி, நானே உங்களை கூப்பிட்டு பேசணும்னு நினச்சேன், இனி நீங்கள் இங்கே வேலை பார்க்க வர வேண்டாம், அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் இங்கே பொறுப்பாக தான் வேலை பார்த்துக்கிறீங்க, இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட என்ன காரணம்னு கேட்க வேண்டாம், நீங்கள் இப்போவே இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொன்ன உடனே, சார் எந்த காரணமும் சொல்லாமல் எதுக்கு சார் இங்கே நான் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நான் அப்படி என்ன சார் செஞ்சுட்டேன்னு கேட்கும்போது, என்னால் இப்போ எந்த பதிலும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் இங்கே அழகுமதி யோசிக்கிறாங்க, என்னாச்சு, ஒரு வேளை சுரேஷ் தான் வந்து பேசியிருப்பாரா, என்ன பிரச்சனைன்னு ஒன்றுமே புரியலையே, அப்போ நம்ம வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே. நான் வேலைக்கு போகிறத பார்த்து என் அப்பாவும் அம்மாவும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, ஆனால் இங்கே ராஜலக்ஷ்மி அத்தை வீட்டில் நான் வேலைக்கு போகிறது ராகவன் மாமா, ராஜலக்ஷ்மி அத்தை, சுரேஷ் யாருக்குமே பிடிக்கல. அப்போ எதுக்காக இப்படிலாம் எனக்கு பிரச்சனை வருதுன்னு புரியலையே. எப்படியாவது நல்லா சம்பாதிக்கணும், என் குடும்பத்தை பார்த்துக்கணும், என் அப்பாவுக்கு உதவி செய்யணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ வேலைக்கு வர வேண்டான்னு சொல்கிறாங்களேன்னு யோசிக்கிறாங்க அழகுமதி. உடனே அழகுமதி அந்த சார்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. நான் இங்கே தான் வேலை பார்ப்பேன், ஏன்னா நான் எந்த தப்பும் செய்யலை, என் வேலையை ரொம்ப பொறுப்பாக அக்கறையாக பார்த்துக்கிறேன். நீங்கள் என்ன காரணம்னு சொல்லுங்கள், அப்போ தான் இந்த வேலைக்கு வர வேண்டான்னு நானே யோசிப்பேன். எந்த காரணமும் இல்லாமல் நான் வேலைக்கு வர வேண்டான்னு சொன்னால் நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன். கண்டிப்பாக நான் போலீஸ்கிட்ட உதவி கேட்பேன்னு சொன்ன உடனே, என்ன அழகுமதி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சார், நான் என்ன செஞ்சேன்னு நீங்கள் சொன்னாதானே எனக்கும் புரிய வரும். எந்த காரணமும் இல்லாமல் வேலைக்கு வர வேண்டான்னு சொன்னால் எப்படி சார்? நானே என் குடும்பத்துக்காக இல்லை எனக்காக வேலைக்கு வர வேண்டான்னு முடிவெடுத்தா பரவாயில்ல, நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அந்த உண்மையை சொன்னால் நான் பொறுமையாக இருப்பேன், இல்லைனா என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை அழகுமதி, நானாக யோசித்து இந்த முடிவெல்லாம் எடுக்கல. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வேலை நிரந்தரமாக கிடைக்கணுன்றதுக்காக தான் எல்லாரும் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் நேற்று
தங்கராஜ் என்னை பார்க்கறதுக்காக வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது, என்னது தங்கராஜ் என்ன உங்களை பார்க்க வந்தாரா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், நம்ம காலேஜுக்கு தங்கராஜ் நிறைய உதவி செஞ்சுருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு. தங்கராஜை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் தங்கராஜ் வந்து என்கிட்ட பேசினாரு அப்படின்னு நடந்த உண்மையை ரொம்ப தெளிவாக அந்த சார் சொல்கிறாரு. நீங்கள் இனி இங்கே வேலைக்கு வர வேண்டான்னு சொன்னதே தங்கராஜ் தான். நீங்கள் வேலைக்கு வர்றது உங்கள் வீட்டில் இருக்க யாருக்கும் பிடிக்கல. அதனால் என்கிட்ட பேசி எப்படியாவது அழகுமதி இனி வேலைக்கு வர வேண்டாம், நீங்களே அழகுமதி கிட்ட சொல்லிருங்கன்னு வந்து சொன்னார். நானும் அவர்கிட்ட பேசி பார்த்தேன். ஏன்னா அழகுமதி தன்னுடைய வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்க்குறாங்க. ஆனால் இப்போ எந்த காரணமும் இல்லாமல் எப்படி இப்படி பேச முடியும்னு சொன்னதுக்கு, நீங்களே பேசி பாருங்க, கண்டிப்பாக அழகுமதி உங்கள் பேச்சை கேட்பாங்கன்னு என்கிட்ட வந்து பேசினது தங்கராஜ் தான். வேறு வழி இல்லாமல் நான் தங்கராஜ் பேச்சை கேட்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா தங்கராஜ் வந்து எனக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, இந்த காலேஜுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு வேறு வழி தெரியல. அதனால தான் நீங்கள் வேலைக்கு வர வேண்டான்னு எந்த காரணமும் சொல்லாமல் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் தங்கராஜ் பேச்சை கேட்டு இனி இங்கே வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா சார், இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் தங்கராஜ் பேச்சை கேட்பீங்க, பொறுப்பாக ரொம்ப அக்கறையாக இந்த காலேஜுக்காக வேலை பார்த்துட்ருக்க என்ன புரிஞ்சிக்க மாட்டீங்க, அப்படி தானே? நான் உண்மையாகவே விரும்பி தான் இங்கே வேலைக்கு வரேன். எனக்கு இந்த காலேஜில் வேலை பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு. என் வேலையை பொறுப்பாக அக்கறையாக பார்த்துக்கிறேன். தங்கராஜ் பேச்சை கேட்டு எப்படி நீங்கள் இப்படிலாம் யோசித்து ஒரு முடிவெடுக்கலாம்? எப்படி இந்த வேலைக்கு நீ வர வேண்டான்னு நீங்கள் சொல்லலாம்? இதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், நீங்களும் தங்கராஜ் பேச்சை கேட்டு எனக்கு இந்த வேலையில் பிரச்சனை செஞ்சுருக்கீங்க. ஆனால் இங்கே இருக்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உண்மையை போலீஸ்கிட்ட சொல்ல தான் போகிறேன், அவங்கக்கிட்ட உதவி கேட்க தான் போகிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். என்ன செய்ய போகிறேன்னு புரியலல்ல? நீங்களும் தங்கராஜும் சேர்ந்து என் வேலையில் பிரச்சனை செய்கிறீங்கன்னு இப்போவே உங்களுக்கெல்லாம் சரியான பதில் கொடுத்தாதான் இனி நான் இங்கே வேலை பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லாமல் இருப்பீங்கன்னு சொல்லும்போது, என்ன அழகுமதி இப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் சார், எந்த காரணமும் இல்லாமல் எப்படி நீங்கள் தங்கராஜ் பேச்சை கேட்டு நான் வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அழகுமதி அந்த சார்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல் தங்கராஜுக்கும் அந்த சாருக்கும் சரியான பதில் கொடுக்கணுன்றதுக்காக உடனே இங்கே சுரேஷோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி வராங்க. சுரேஷ் அப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வராரு. உடனே அங்கே வந்தவங்க, சார், மறுபடியும் உங்கள் மனைவி அழகுமதி இங்கே வந்திருக்காங்க சார். என்ன சார், மறுபடியும் பிரச்சனை செஞ்சிட்டிங்களா? அவங்க உங்களுக்காக தான் இங்கே வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது, என்னது அழகுமதி வந்திருக்காளா? இப்போ என்ன பிரச்சனை செஞ்சாங்கன்னு தெரியலையே அப்படின்னு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அழகுமதி வராங்க. வந்த உடனே அழகுமதி சொல்கிறாங்க, இனி என் காலேஜுக்கு நான் வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அவ்வளவுதானா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ நீ வீட்டுக்கு தானே போகணும், இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாரு சுரேஷ். சுரேஷ், கொஞ்சம் பொறுப்பாக பேசுங்க, பொறுப்பான வேலையில் இருக்கீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறீங்களா? ஆமாம், நான் வந்து என் வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்க்குறேன், ஆனால் வேலைக்கு வர வேண்டான்னு எதுக்கு அந்த சார் சொன்னார் தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் மாமா தங்கராஜ் தான். தங்கராஜ் தான் இனி வந்து அழகுமதி உங்கள் காலேஜில் வந்து வேலை பார்க்கக்கூடாதுன்னு அந்த சார்கிட்ட பேசி இப்படியெல்லாம் பிரச்சனை செஞ்சுருக்காரு. நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், நல்லா சம்பாதிக்கணும், என் குடும்பத்தை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படியெல்லாம் தங்கராஜ் பிரச்சனை செஞ்சால் நான் எப்படி வேலைக்கு போக முடியும், நிம்மதியாக என் வேலையை பார்க்க முடியும் அப்படின்னு சுரேஷ்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. சரி, தங்கராஜ் மாமா தானே இப்படிலாம் செஞ்சுருக்காரு, நான் பேசிக்கிறேன், முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இங்கேருந்து கிளம்பணும்? தங்கராஜை வர சொல்லுங்க, இப்போவே அவர்கிட்ட நான் பேசணும். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு பேசினா எல்லாரும் தங்கராஜுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. அப்புறம் என்றைக்குமே நான் வேலைக்கு போக முடியாது. எனக்கு என்னுடைய வேலை ரொம்ப முக்கியம். சுரேஷ், நான் வேலைக்கு போகணும்னு நீங்கள் எனக்காக உங்கள் அம்மா அப்பா கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கல்ல, ஆனால் தங்கராஜ் இப்படிலாம் பிரச்சனை செய்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது சுரேஷ் பதில் பேசாமல் அமைதியாக இருக்கார். அப்போ இந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்களா சுரேஷ்? நீங்கள் தான் தங்கராஜ் அண்ணங்கிட்ட இப்படிலாம் செய்ய சொன்னீங்களான்னு கேட்கும்போது, இல்லை, நான் அப்படிலாம் செய்ய சொல்லலை, நீ என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற, அதனால தான் நீ வேலைக்கு போகிறதால தான் இப்படிலாம் பேசுகிற, பிரச்சனை செய்கிற. நீ வேலைக்கு போகலன்னா வீட்டில் இருக்க எல்லார் பேச்சும் கேட்பல்ல, பொறுப்பான மருமகளாக வீட்டில் இருக்க வேலையை செய்வல்ல. அதான் என் பேச்சை கேட்காம தங்கராஜ் மாமா அந்த சார்கிட்ட பேசியிருக்காரு. எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ தேவையில்லாமல் என்கிட்ட வந்து கேள்வி கேட்காத. இதுக்கு தான் தங்கராஜ் மாமா கிட்ட ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், எதுக்கு இப்படிலாம் செய்கிறீங்கன்னு கேள்வி கேட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த சார்கிட்ட தங்கராஜ் மாமா என்ன தான் பேச சொன்னார், உனக்காக தான் நான் பேசாமல் இருந்தேன். ஆனால் தங்கராஜ் மாமா இப்படிலாம் செய்வாருன்னு நான் யோசிக்கவே இல்லை. கொஞ்சம் பொறுமையாரு, தங்கராஜ் மாமா வீட்டுக்கு வர சொல்கிறேன், நான் பேசி பார்க்குறேன். இனி தங்கராஜ் மாமா உனக்கு எந்த பிரச்சனையும் செய்யாமல் நான் பார்த்துக்கிறேன். என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாரு சுரேஷ். இல்லை சுரேஷ், உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை.
உங்கள் தங்கராஜ் மாமா உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருக்காரு. அப்போவே நீங்கள் எனக்காக உண்மையாக சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தா இப்படி என்னுடைய வேலையில் தங்கராஜ் பிரச்சனை செஞ்சுருக்கவே மாட்டார். எனக்குன்னு நீங்கள் சப்போர்ட் பண்ணலை. என்ன நடந்தால் நம்மளுக்கு என்னன்னு அமைதியாக இருந்தீங்கல்ல, அப்புறம் உங்களை எப்படி நான் நம்ப முடியும்? நீங்கள் தங்கராஜ் பேச்சை தான் கேட்பீங்க. தங்கராஜை எதிர்த்து பேச மாட்டீங்க, கேள்வி கேட்க மாட்டீங்க, எனக்காக சப்போர்ட் பண்ணவே மாட்டீங்க. எனக்காக நான் தான் பேசணும். எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம். இந்த வேலை எனக்கு நிரந்தரமாக கிடைக்க போகுதுன்னு சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் தங்கராஜ் இப்படிலாம் பிரச்சனை செய்வாருன்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு அழகுமதி ரொம்ப கோவமாக சத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் சுரேஷை பார்க்கறதுக்காக அந்த சார் வராரு. வந்த உடனே, என்ன சுரேஷு, மறுபடியும் உங்கள் மனைவி அழகுமதி வந்திருக்காங்க. என்ன, அழகுமதி கிட்ட பிரச்சனை செஞ்சீங்களா? அழகுமதி என் வீட்டில் இருக்க வேண்டான்னு பேசி அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டீங்களா? என்ன அழகுமதி, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், அழகுமதி வந்து பிரச்சனை செய்யலை, நடந்த உண்மையை சொல்லிட்டு இருக்காங்க சார், அவ்வளவுதான், என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, ஏன் அழகுமதி உங்கள் வீட்டில் தானே இருக்காங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் பேசிக்க வேண்டிதானே அப்படின்னு சொல்லும்போது, அழகுமதி சொல்கிறாங்க, இல்லை சார், உங்ககிட்ட உதவி கேட்கறதுக்காக தான் வந்தேன். சுரேஷ் கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. சுரேஷும் தங்கராஜும் நான் வேலைக்கு போகக்கூடாதுன்றதுக்காக காலேஜில் இருக்க அந்த சார்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சால் நான் நிம்மதியாக எப்படி சார் வேலை பார்க்க முடியும்? இவங்க பேச்சை கேட்டு வீட்டில் இருக்க வேலையை செய்யணுமா சார்? எனக்கு பிடிச்ச வேலைக்கு போகக்கூடாதான், நான் வேலைக்கே போகக்கூடாதான், சம்பாதிக்கக்கூடாதான், என் குடும்பத்தை பார்த்துக்கக்கூடாதான். இப்படி சுரேஷும் தங்கராஜும் இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு இருந்தா எப்படி சார் இவங்க வீட்டில் நான் நிம்மதியாக இருக்க முடியும்? இப்போ தான் இவங்க வீட்டுக்கு திரும்பி வந்தேன். ஆனால் தங்கராஜ் இப்படிலாம் செய்வார்னு யோசிக்கவே இல்லை. தங்கராஜ் மட்டும் இல்லை சார், இந்த சுரேஷும் தங்கராஜுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. தங்கராஜ் பேச்சு தான் சார் கேட்குறாரு. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிக்கணும், எங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னு தங்கராஜ் சொன்னால் அப்படியே தங்கராஜ் பேச்சை கேட்குறாரு சார். அப்புறம் எப்படி சார் நான் வாழ்க்கையை நிம்மதியாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு சுரேஷும் தங்கராஜும் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு அங்கே வந்த சார்கிட்ட அழகுமதி சொன்ன உடனே அந்த சார் ரொம்ப கோவமா, என்ன சுரேஷு, என் பேச்சை கேட்க மாட்டீங்க? நான் எவ்வளவோ சொல்லியிருக்கேன், அழகுமதியை நல்லபடியாக பார்த்துக்கங்க, அழகுமதி பேச்சை கேளுங்கன்னு. ஏற்கனவே அழகுமதியால் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. போனா போதுன்னு பொறுமையாக இருந்தேன். இந்த வேலையை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணுமா வேண்டாமா? எவ்வளோதான் சுரேஷ் உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ண முடியும்? அழகுமதி ஏற்கனவே வந்து உதவி கேட்டாங்க. இருந்தாலும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் வர வச்சு பேசி அனுப்பி வச்சேன். ஆனால் இப்போ மறுபடியும் அழகுமதி வந்து நீங்கள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்கிறாங்க. அழகுமதி வேலைக்கு போனால் உங்களுக்கு என்ன சுரேஷு? நீங்களும் தானே வேலைக்கு வரீங்க, சம்பாதிக்கிறீங்க, உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறீங்க. அதே மாதிரி அழகுமதி வேலைக்கு போகணும், அவங்க குடும்பத்தை பார்த்துக்கணும்னு சொன்னால் அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்வீங்களா? அவங்க வேலைக்கு போகக்கூடாதுன்னு பிரச்சனை செய்வீங்களா சுரேஷு அப்படின்னு சொல்லும்போது, தங்கராஜ் மாமா செஞ்ச பிரச்சனையால் இப்போ நான் தான் வசமாக மாட்டிக்கிட்டேன்னு யோசிக்கும் போது, முதல்ல தங்கராஜை வர சொல்லுங்கள், நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் வேறு வழி இல்லாமல் தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் தங்கராஜ் சந்தோஷமாக, என்ன சுரேஷு, அழகுமதி இனி வேலைக்கு போக மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா ஃபோன் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. தங்கராஜ் மாமா, உங்களால் நான் தான் இப்போ என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறேன். நீங்கள் எதுக்காக அழகுமதி வேலைக்கு போகக்கூடாதுன்னு பிரச்சனை செய்கிறீங்க? இப்போ அழகுமதி என் ஆஃபீஸ்க்கு மறுபடியும் வந்திருக்காங்க. அந்த சாருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. நீங்கள் கிளம்பி வாங்க, இல்லைனா நான் இந்த வேலையை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லும்போது, என்ன சுரேஷு, என்ன பேசுகிற? அழகுமதி உன்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்திருக்காளா அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக கேட்குறாரு தங்கராஜ். தங்கராஜ் உடனே இங்கே வந்து சுரேஷை பார்க்குறதுக்காக கிளம்பி வராரு. சுரேஷ் ரொம்ப பதட்டமாக இருக்காரு. சார், தங்கராஜ் மாமா வந்திருக்காருன்னு சொன்ன உடனே அந்த சார் தங்கராஜ் கிட்ட கேள்வி கேட்குறாரு. என்ன தங்கராஜ், உங்கள் வேலையை பார்க்க வேண்டியதானே? எதுக்கு நீங்கள் காலேஜுக்கு போனீங்க? எதுக்கு அந்த சார்கிட்ட பேசுனீங்க? அழகுமதி வேலைக்கு போக வேண்டான்னு நீங்கள் ஏன் சொல்லணும்? வேலைக்கு போகணுமா வேண்டாமான்னு யோசிக்க வேண்டியது அழகுமதி. நீங்கள் எதுக்காக அவங்க வேலையில் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் உங்கள் காலேஜில் இருக்க அந்த சாரையும் நான் வர சொல்லியிருக்கேன். அவர் வரட்டும், என்ன பேசுகிறாருன்னு நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அழகுமதி இனி வேலைக்கு வர வேண்டான்னு தங்கராஜ் பேச்சை கேட்டு சொன்ன அந்த சாரும் வராரு. அழகுமதியை பார்த்துட்டு, என்ன அழகுமதி இப்படிலாம் செஞ்சிட்டீங்களேன்னு சொல்லும்போது, சார், நீங்கள் தங்கராஜ் பேச்சை கேட்கலாம், என்னுடைய வேலைக்காக நான் இப்படிலாம் செய்யக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. தங்கராஜ் கிட்டையும் அந்த சார் கிட்டையும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. உடனே அந்த சார் சொல்கிறாரு, தங்கராஜ் தான் என் ஆஃபீஸ்க்கு வந்து பேசினாரு. அழகுமதி இனி இங்கே வேலைக்கு வர வேண்டான்னு நீங்கள் தான் சொல்லணும்னு என்கிட்ட உதவி கேட்டார். நானும் தங்கராஜுக்காக அழகுமதி கிட்ட பேசினேன். ஆனால் அழகுமதி இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. அழகுமதி இப்போவே அவங்க வேலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்படி நான் பிரச்சனை செஞ்சதுக்கு அப்புறமா தான் என்னை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தங்கராஜ் பேச்சை கேட்கவே மாட்டேன்னு சொல்கிறீங்க. மறுபடியும் தங்கராஜால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் என்னுடைய வேலைக்காகவும் எனக்காகவும் நான் உதவி கேட்டு வந்தேன் அப்படின்னு அழகுமதி ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க.
உடனே தங்கராஜ் வந்து, "என்ன அழகுமதி இப்படிலாம் செய்றியே?" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்களும் சுரேஷும் நான் வேலை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக, நீங்க வந்து இப்படி தேவையில்லாத வேலைய செஞ்சீங்கன்னா, நானும் உங்களுக்கு சரியான பதில் குடுக்கறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு பிரச்சனை செய்றீங்க? இந்த வேலைய பார்க்கணுமா, வேண்டாமான்னு நான் தானே முடிவெடுக்கணும். உங்ககிட்ட வந்து நான் உதவி கேட்கல. எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தா பரவால்ல. நான் வேலை பார்க்கக்கூடாதுன்னு வந்து பேசியிருக்கிறீங்களே, அசிங்கமா இல்ல? நீங்க எதுக்கு என்னுடைய வேலையில பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதான் உங்களுக்கு சரியான பதில் குடுக்கறதுக்காக இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அழகுமதி. உடனே இங்க சுரேஷ் கிட்டயும், காலேஜ்ல வேலை பார்க்குற அந்த சார் கிட்டயும், தங்கராஜ் கிட்டயும் இந்த சார் வந்து கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாரு. போதும் இதுக்கு மேல அழகுமதிக்கு பிரச்சனை செஞ்சீங்க நீங்க யாருமே இந்த வேலைய சரியா செய்யவும் முடியாது. அப்புறம் வெளியில வரவும் முடியாது. இனி அழகுமதி கிட்ட பேசி நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். அழகுமதி சரின்னு சொன்னா நீங்க இங்கேருந்து கிளம்பலாம். இல்லனா நீங்க வெளியில வரவே முடியாதுன்னு சொல்லும்போது, உடனே காலேஜ்ல வேலை பார்க்குற அந்த சார் சொல்றாரு, "அழகுமதி என்ன மன்னிச்சிடுங்க. தங்கராஜ் பேச்ச கேட்டு இப்படிலாம் நான் பேசியிருக்க கூடாது. நீங்க நம்ம காலேஜ்ல சந்தோஷமா உங்க வேலைய பாருங்க. அது மட்டும் இல்லாம நிரந்தரமா உங்க வேலைய நீங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு" சொல்லும்போது, "ஆனா நீங்க தங்கராஜ் பேச்ச கேட்டு நான் வேலைக்கு வர வேண்டாம் தானே சொன்னீங்க?" அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அழகுமதி. உடனே தங்கராஜ் வந்து, "என்ன அழகுமதி? நீ இப்படி செய்வேன்னு நான் யோசிக்கவே இல்ல. நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். என்ன உங்க வீட்டுக்கு வர சொல்லி பேசியிருக்கலாம்ல. ஆனா நீ இப்படி பிரச்சனை செஞ்சுட்டியே!" அப்படின்னு சொல்லும்போது, "என்னது? நான் பிரச்சனை செஞ்சேனா? நீங்க செஞ்ச பிரச்சனைக்கு சரியான பதில் குடுத்துருக்கேன். அவ்வளவுதான். இனியும் இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்க, நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன். கண்டிப்பா நானே வந்து பலார்ன்னு உங்கள வெளுத்து வாங்கிருவேன். போனா போதுன்னு பொறுமையா பேசிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, பதில் பேச முடியாம அங்க வந்து சுரேஷும், தங்கராஜும் அழகுமதி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்பதான் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் அப்படின்னு என்ன செய்யன்னு தெரியாம அழகுமதி கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு தங்கராஜ். சந்தோஷமா அழகுமதி வேலைக்கு கிளம்பி வராங்க. சுரேஷுக்கும் தங்கராஜுக்கும் அழகுமதி சரியான பதில் குடுத்ததால ரொம்பவே பதட்டமா இருக்காரு சுரேஷ். ஆனா தங்கராஜ் யோசிக்கிறாரு, அழகுமதி இப்படி எனக்கே பிரச்சனை செய்வான்னு நான் யோசிக்கவே இல்ல அப்படின்னு அழகுமதி மேல ரொம்ப கோவமா இருக்காரு தங்கராஜ்.